தொடர்ந்து சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்துவிடலாம். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். என்ன காரணம் சொல்லி இந்த ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். காதல் விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் கடத்தப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்புல இந்த கடத்தல் சம்பவத்துக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அரசியல் உள்நோக்கத்தோடு காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது, சிபிசிஐடி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெகன்மூர்த்தியை சந்தித்த கண்காணிப்பு காட்சிக்கு பதிவுகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல விசாரணைக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஆரம்ப நிலையில தான் விசாரணை இருப்பதனால முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த கடத்தல் சம்பவத்துக்கும் மூளையாக ஜெகன்மூர்த்தி செயல்பட்டிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் இந்த முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. அவரது அலுவலக கார், அதாவது ஏடிஜிபியுடைய அலுவலக கார் இந்த கடத்தலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஏடிஜிபி மறுக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்குல இன்று மாலை தீர்ப்பளிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்டு ஜெகன்மூர்த்தியினுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.